இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேட்டஸ்டா நம்ம சென்னையில பண்ண ஒரு ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். டால்பி அட்மாஸ் 7.2.4 ஓட 4K லேசர் ப்ரொஜெக்டரோட பிரம்மாண்டமான தியேட்டர். வணக்கம், நான் முத்துக்குமார். இது எஸ்எஸ் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம்ஸ் அண்ட் சினிமாஸ். நாங்கள் நிறைய ஹை அண்ட் ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆடியோ சொல்யூஷன்ஸ், ஆல் பிராண்டட் ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நிறைய ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆடியோ வீடியோ டெக் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் டு எஸ்எஸ் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. இந்த கஸ்டமர் எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். கஸ்டமர் நேட்டிவ் எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி தான். இந்த கஸ்டமருக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கனவு. ஸோ அவர் நியூவாக ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரூமில் ஒரு ஹோம் தியேட்டருக்குன்னு இந்த ரூமை அலாட் பண்ணியிருந்தார். ஸோ இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, சென்னை பேஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய ஹோம் தியேட்டர் டிசைனர்ஸ் எல்லாருமே போய் பார்த்தாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு எங்களுடைய யூடியூப் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட டைரக்டா கான்டாக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பில் பண்ணி கொடுக்கணும், நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு. அப்ப ரூமோட சைஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ரூம் எந்த மாதிரியான ஒரு ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ரெடி பண்ணி தரோம் சார், அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜினியரிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அவர்கிட்ட ஒரு 1 or 2 சிட்டிங் போனோம். சிட்டிங் போகும்போது, சார் பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல நார்மல் யூஸ் பண்ண போறீங்களா? சார் பவர் ஆம்பிளிஃபையர் போயிருது, உங்களோட பவர் ஆம்பிளிஃபையர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் கஸ்டமைஸ் பண்ண போறீங்களா பிராண்டட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. சார் ரெண்டுமே எனக்கு கொடுங்க, உங்களோட கஸ்டமைஸ்ட் அண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் கொடுங்க, பிராண்டட் வித் பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் பிராண்டட் சிஸ்டம் கம்ப்ளீட்டா கொடுங்கன்னு சொல்லி 3 கோட் கொடுத்திருந்தாரு. ஸோ 3 கோட்டுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ 3 கோட்டுமே அவர் என்ன பண்ணார் அப்படின்னீங்கன்னா, நிறைய அனலைஸ் பண்ணார். அப்போ அவர் பெஸ்ட்னு அப்படிங்கிறத பார்க்கும்போது கஸ்டமைஸ் வித் பவர் ஆம்பிளிஃபையர் தான் பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன செஞ்சார் அப்படின்னீங்கன்னா, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இது ரிலையபிலிட்டியாக இருக்குமா, இது எந்த மாதிரியான சர்வீஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் கலெக்ட் பண்ணார். டீட்டெயில் மட்டும் கலெக்ட் பண்ணாமல் அதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணி இதோட அவுட்புட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு கொடுத்தார். ஸோ கஸ்டமர் ஒரு விஐபி அப்படிங்கிறனால அவரால் வீடியோவில் வர முடியல. பட் அந்த கஸ்டமர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, நான் முழுசும் உங்களை நம்பி நான் கொடுத்துருக்கேன், என்னையோட நம்பிக்கையை காப்பாற்றி இந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். கிட்டத்தட்ட அந்த கஸ்டமர் கிட்ட ஒரு 4 or 5 சீட்டிங்ஸ் இருக்கும். நான் திண்டுக்கல்ல இருந்தாலும் ரெகுலராக அந்த கஸ்டமர் நான் வாட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஐகானிக் அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெட்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 days இந்த ஒரு ப்ராஜெக்ட் நடந்துச்சு. அந்த 20 days-ம் நாங்கள் ஃபுல்லாக கூடயே இருந்து, ஷார்ட் பீரியட் தான் எங்களுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு கிரகப்பிரவேசம் அந்த வீட்டுக்குள்ளே வர டைம் எல்லாமே ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருந்துச்சு. மினிமம் ஒரு நாளைக்கு 14 to 15 hours நாங்கள் ஒர்க் பண்ணோம். டெஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த அக்கோஸ்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். கஸ்டமரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இன்னைக்கு இந்த ஹோம் தியேட்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு அவுட்புட் வந்திருக்கு.
இந்த ரூமோட சைஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 23x10 அண்ட் ஹைட் பாத்துக்கிட்டீங்கன்னா 10 feet ஹைட். இந்த ஒரு ரூம் சைஸ்ல தான் இந்த ஹோம் தியேட்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹோம் தியேட்டர்ல நம்ம பண்ணிருக்கக்கூடிய ஆடியோ கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பியூர் டால்பி அட்மாஸ் 7.2.4 சிஸ்டம் இங்க ரெடி பண்ணிருக்கிறோம். அண்ட் வீடியோ ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 4K அல்ட்ரா ஹெச்டி லேசர் ப்ரொஜெக்ஷன்ல உங்களுக்கு சினிகிரே ஸ்கிரீன் யூஸ் பண்ணி 120 inch மேசிவ் ஸ்கிரீனை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹோம் தியேட்டர் நம்ம பில்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ வால் அக்கோஸ்டிக்ஸ்ல இங்க வந்து நாங்கள் ஒரு 5 லேயர் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து வினைல் சீட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிந்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம்பிங் ஹோல்ஸ் போட்ட உடைய ஒரு பிளைவுட் ஷீட்டு, அதுக்கு மேலே வந்து ஃபோமா, அதுக்கு மேலே ஃபேப்ரிக். ஸோ இவ்வளவும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லேயர் ஆஃப் அக்கோஸ்டிக்ஸ் வந்து இந்த வால்ல நம்ம இங்க பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்ல, எப்போதுமே நம்மளோட ஹோம் தியேட்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வர் மட்டும் யூஸ் பண்ணாம அப்சர்வர் கம் டிஃப்யூசர் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த சவுண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய எல்சிஆரோட சவுண்டா இருக்கட்டும் அண்ட் சரௌண்ட்ல இருக்கக்கூடிய சரௌண்ட் வந்து எல்லாமே ஈவனா போறது அப்சர்வர் கம் டிஃப்யூசர் யூஸ் பண்ணிருக்கோம். சோ 70:30, அதாவது அப்சர்வர்ங்கிறது வந்து 70% 30% வந்து டிஃப்யூசர் யூஸ் பண்ணிருக்கோம். இது நாட் அட் ஆல் வால் அண்ட் வந்து சீலிங்ல இதே மாதிரி தான் 70-30% வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஜெனரலா வந்து கிளவுட் அக்கோஸ்டிக்ஸ்க்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிடுவாங்க. பட் இங்க நாங்க அப்படி பண்ணல. எப்படி வால்க்கு பண்ணிருக்கிறோமோ அதே மாதிரியான ப்ராப்பரான ப்ரொசிஷன்ஸ் தான் இங்க நாங்க பண்ணிருக்கிறோம். இதுலயுமே உங்களுக்கு 5 லேயர் ஆஃப் அக்கோஸ்டிக்ஸ் வந்து இதுல பண்ணிருக்கிறோம். இதுலயும் உங்களுக்கு வெனில் சீட்ஸ் வந்துரும், பிளஸ் வந்து சிந்தூல் வந்துரும், டேம்பிங் ஹோல்ஸோட வந்துரும் அண்ட் ப்ராப்பரான அக்கோஸ்டிக்ஸ் என்ன தேவையோ அந்த அக்கோஸ்டிக்ஸை இங்க நாங்க பண்ணிருக்கிறோம். இது ஒரு பிரீமியமான வுட் ஃப்ரேம்ல பேஸ் பண்ணி இதுல பண்ணிருக்கக்கூடிய ஒரு அக்கோஸ்டிக்ஸ் மெத்தட் தான் இந்த ரூமுக்கு ட்ரீட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த அக்கோஸ்டிக்ஸ் டிசைன் என்ன அப்படின்னீங்கன்னா நாங்கள் கஸ்டமர்கிட்ட இந்த ரூமுக்கு எந்த மாதிரியான டிசைன் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் செலக்ட் பண்ணோம். கஸ்டமர் வந்து எனக்கு எந்த மாடலும் வேண்டாம் முத்துக்குமார், நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ இந்த ரூமுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலர்ஸை நீங்கள் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரூமோட சைஸ் ஏற்கனவே சொன்னேன் 10 feet தான் இருக்குது. ஸோ 10 feetல நீ இதில் வந்து நம்ம ஒரு 6 inches நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப டைட் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு பில்லர் பேஸ்ட் வந்து நாங்க வந்து ரெடி பண்ணிருக்கோம். சோ இந்த பில்லர் பேஸ்ட்ல வந்து உங்களுக்கு சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃபிட் பண்ற மாதிரியான ஒரு டிசைன் ரெடி பண்ணிருக்கோம். அதே மாதிரி லைட்ஸ் வந்து எப்போதுமே நாங்க வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அந்த லைட் வந்து நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும் போதோ ஒரு சாங் கேட்கும் போதோ இந்த ஹோம் தியேட்டர்ல நம்ம ரூம்ல உட்காந்து செட் பண்ணிருக்கும் போது அந்த லைட் டைரக்ட் வந்து நம்ம கண்ணில் படக்கூடாது. ஸோ அதுக்காகவே இன்டைரக்ட் லைட்டிங்ல நாங்க லைட்டிங்லாம் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து நீங்க உட்காந்தீங்கன்னா எந்த விதமான இரிட்டேஷன் எதுவுமே இல்லாம இந்த டிசைனை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய கோலைட் சிஸ்டமா இருக்கட்டும், அந்த மல்டி கலரா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பரைஸா கஸ்டமர்கிட்டையும் நாங்க காமிச்சோம். கஸ்டமர் எதுவுமே சொல்றாரு, நீங்களே பாத்துக்கோங்க, எனக்கு தேவையான டிசைன் மட்டும் நீங்க கொண்டு வந்தா போதும், ஃபைனல் அவுட்புட் மட்டும் காட்டுங்க அப்படின்னாரு. ஃபைனல் அவுட்புட் காமிச்சோம். கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லாஸ்ட் ரோல இருந்து நீங்க வியூ பண்ணாலும் இந்த ஹோம் தியேட்டர்ல உங்களுக்கு விசிபிலிட்டியில எந்த விதமான பைண்ட் ஸ்பாட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியா வந்து இந்த ரைசர் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். 3 row சீட்டிங் சிஸ்டம் வந்து இங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் லாஸ்ட் ரோல இருக்கோம், இது வந்து செகண்ட் ரோ, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ரோ ஒன்று வர வேண்டி இருக்கு. ஸோ இங்க இருந்து நான் பார்க்கும்போதும் அந்த ஸ்கிரீன் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஹைட்டா நாங்க கரெக்டா பண்ணியிருக்கிறோம். இங்க டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் ரெடி பண்ணி அந்த ஸ்டேஜுக்குள்ள இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிருக்கோம். இது ஏவி ரேக். இந்த ஏவி ரேக் எப்படி ஃபில் பண்ணிருக்கோம்னு சொல்லி பாருங்க. இது மூவபிள் அண்ட் அட்டாச்சபிள் டைப். இப்போ நான் இப்படி மூவ் பண்ணி வெளியில வருது பாத்தீங்களா, இது அப்படியே வீல் மாதிரி வெளியில எடுத்து நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு திரும்ப நீங்க லாக் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரண ஒரு லேடியோ ஒரு குழந்தையோ யாருனாலும் இதை எடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கலாம். சப்ளை ஆன்ல இருக்கும் போது இதை தெளிவா பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்வூஃபர்ஸையும் இதுக்குள்ள வச்சு நாங்க லாக் பண்ணிட்டோம். ஸோ மொத்தமா இந்த ஹோம் தியேட்டர்ல ஸ்பீக்கர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத ஈஸியா தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டியும் அந்த ஃபேப்ரிக்கை தாண்டி நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கறத கன்சிடரேஷன் பண்ணியே அந்த லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி மிட் ஃப்ரீக்வன்சி இதையும் கால்குலேட் பண்ணி தான் கிராஸ் ஓவரா இருக்கட்டும் எக்யூப்மெண்டா இருக்கட்டும் அதை செலக்ட் பண்ணி நம்ம இதை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் அந்த அவுட்புட் வந்து இவ்வளவு பிரமாதமா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இந்த ஹோம் தியேட்டர்ல என்ன டைப் ஆஃப் ஏவிஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெனான் 3800H. டெனான் 3800H வந்து கிட்டத்தட்ட ஒரு மந்த்லுக்கு நியர்பை 25 to 30 பீசஸ் வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ரொம்ப பிரமாதமான ஒரு ஏவிஆர். இந்த டெனான் 3800H ஒரு ப்ரீ ப்ராசஸர் மாதிரி பயன்படுத்தி, அதாவது இது ஒரு 9 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் பில்ட் பண்ணியிருப்பாங்க. பட் 11 சேனல் வந்து ப்ராசஸிங் இருக்கிறதுனால இந்த 11 சேனலை பயன்படுத்தி நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி இந்த சூப்பரான ஒரு ஹோம் தியேட்டர் பில்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பவர்
ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா ஒரு டைனமிக் ரேஞ்ச், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டைனமிக் ரேஞ்ச் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆடியோல ஹெட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து மேக்சிமம் வந்து யாருமே பண்றதில்ல. ஹெட் ரூம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீக்கர் வந்து நல்ல ஃப்ரீயா மூவ்மெண்ட்டுக்கு அதுக்கு தேவையான பவர் கொடுக்கணும். அதாவது நீங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் செலக்ட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட ஸ்பீக்கரோட நாமினல் பவர் வந்து ஒரு 150 வாட் ஆர் 200 வாட் இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து 1.5 to 2 டைம்ஸ் வந்து அதோட ஆம்பிளிஃபிகேஷன் பவர் ஜாஸ்தி இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஹை டைனமிக் ரேஞ்சில் சூப்பரான ஒரு ஆடியோ எஃபெக்டை எடுத்துகிட்டு வர முடியும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 3 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் ஃப்ரண்ட், லெஃப்ட், சென்டர், ரைட் ஸ்டேஜுக்காக, LCR ஸ்டேஜுக்காக நம்ம வந்து 3 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 சேனல் பவர் ஆம்பிளிஃபையரை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியும், இருந்தாலும் ஒரு ரிவ்யூ. இப்போ இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா இது பேப்பர் ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா, ஒரு கிரவுண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். அதாவது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு கிரவுண்டு, சென்டரில் கிரவுண்ட் இருக்கும், இந்த சைடு ப்ளஸ் இந்த சைடு மைனஸ் இருக்கும். ஆடியோவில் லெஃப்ட் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டுன்னு இல்லாமல் லெஃப்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டு லெஃப்ட் மைனஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆர்சியில் அப்படி இருக்காது, ஒரு லெஃப்ட்டு கிரவுண்டு அவ்வளோதான் இருக்கும். ரெண்டே மட்டும்தான் இருக்கும். பட் அது வந்து அன்பேலன்ஸ்டு. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த கிரவுண்டையும் நம்ம வந்து மைனஸாக யூஸ் பண்ணியிருக்கிறோம், நடுவில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ கிரவுண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே பிராண்டட் ஏவிஆரில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா சிக்னல் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த சிக்னல் எர்த் இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா எங்களோட 3 சேனலும் சரி தான், 7 சேனலும் சரி தான், ஒரு ஹையண்ட் ஆடியோ சிஸ்டத்துக்கு தேவையான ஒரு பேலன்ஸ்ட் ஆடியோ இது வந்து மாறுறதுக்கு உண்டான ஒரு சின்ன சர்க்யூட்டாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். சரவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது ஹை எண்ட் பவர் ஆம்பிளிஃபையரான 7 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ. இந்த பவர் ஆம்பை பற்றி சின்ன டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து எல்லா இன்புட்ஸுமே எக்ஸ்எல்ஆர் பேலன்ஸ்ட் இன்புட்டு தான் கொடுத்துருக்குறோம். அதே சமயத்தில் அன்பேலன்ஸ் இன்புட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆர்சியும் கொடுத்துருக்குறோம். ஈச் அண்ட் எவ்ரி சேனல்ஸ் வந்து மோனோ பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஈச் அண்ட் எவ்ரி சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே கெப்பாசிட்டர் பார்க்கலாம். இதோட ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் வந்து 20,000 இருக்கும். 7 சேனலுக்கு 1,40,000 MFT கெப்பாசிட்டர் இருக்கும். ஹை கரண்ட்டு ஆம்பிளிஃபையர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரவுண்டட் அட்மாஸ்க்கு பேஸ் பண்ணி இதை வந்து பவர் ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம LCR பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறவங்க இந்த 7 சேனல் பவர் ஆம்பிளிஃபையரை வந்து சரவுண்டட் அட்மாஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹை அண்ட் ஹோம் தேட்டரில் இன்னும் அட்டகாசமான கிளாரிட்டி, அதாவது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டெஃபினிட்டி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் ஆடியோ, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கல்ல, அதுகளுக்கு இந்த பவர் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதோட அவுட்புட் வந்து செம்ம கிளாரிட்டியாக இருக்கும், நல்ல ஷார்ப்னஸ் இருக்கும், கன்சார்ட்லாம் செம்ம ஷார்ப்னஸ் இருக்கும். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் வந்து ஒன் ஆஃப் தி ஹாட் சேலில் இருக்கக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர்ஸு. இந்த ரூம்ல லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்டை ஃபில் பண்றதுக்காக 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 சப்வூஃபரை யூஸ் பண்றதுக்கு ஹை பவரான ஒரு ஹை எண்ட் சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் சிஸ்டம் தான். இதோட வாட்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 1000 வாட் வந்து ஒரு சேனலுக்கு. ஸோ 2 சேனல் இதுல இருக்கக்கூடிய ஒரு சப்வூஃபர் சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் சிஸ்டம். ரொம்ப அக்யூரேசியான ஒரு சப்வூஃபர் ஹை எண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் தான் இது. ஸோ இங்கே கஸ்டமருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய மீடியா பிளேயர், ஆன்லைன் மீடியா பிளேயர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் 4K டிவி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் தியேட்டரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்க்ரீன், அதை பற்றி என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்க்ரீனோட டயகனல் சைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 120 இன்ச் டயகனல் சைஸை தான் இந்த ஹோம் தியேட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலைட் ஸ்க்ரீன்ஸ் அந்த பிராண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எலைட் ஸ்க்ரீன்ஸில் ஒரு டாப் எண்ட் மாடலான ஸ்க்ரீன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்க்ரீனோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினி கிரே அக்கோஸ்டிக் ப்ரிப்பரேட்டட் ஸ்க்ரீன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த ஸ்க்ரீனை நாங்கள் மெயினாக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா ப்ரொஜெக்டர் அண்ட் இந்த ஸ்க்ரீன் ரெண்டும் மிங்கிள் பண்ணி சூப்பரான ஒரு கெயின் அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஒரு விசிபிலிட்டியோட அவுட்புட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ரெண்டும் மிங்கிள் பண்ணி கரெக்டான ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு டிவியில் என்ன ஒரு பிரைட்னஸ் இருக்கும், என்ன ஒரு டைனமிக் ரேஞ்சஸ் இருக்குமோ அந்த டைனமிக் ரேஞ்சஸை இந்த ஸ்க்ரீன் வந்து எடுத்துகிட்டு வரும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் இதோட அவுட்புட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். எப்படி ஒரு ஆடியோவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வீடியோவுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் வந்து பக்காவாக அந்த அவுட்புட்டை கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த ஹோம் தியேட்டரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனுக்கு பிஹைண்டில் தான் வச்சுருக்கோம். தேவையான என்க்ளோசரை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் சைட்டில் வந்து தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஹோம் தியேட்டரில் எப்படி ப்ரிஃபர் பண்ணுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே வந்து நாங்கள் என்க்ளோசர் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நாங்கள் 3-way ஆடியோ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சென்டரில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா 2-way வந்து சென்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
இங்க நாங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் எப்படி பிளேஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி பாருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டம்ஸ் தான். இங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டிரைவ்ஸ் எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா 6 inch டிரைவ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். மிட் பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டியூட்டர்ஸ் பாத்துக்கிட்டீங்க, அதாவது உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காக டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 1 inch சூப்பர் சில்க் டோம் டியூட்டர் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கோம். சேம் அதே டைப் தான், இங்க வால்ல சரௌண்ட்ல என்ன டைப் யூஸ் பண்றோமோ அதே டைப் வந்து அட்மாஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அட்மாஸ் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியாது, பட் எல்லாமே வந்து இம்பேக்ட் பண்ணி ப்ராப்பரைஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீக்கருமே ஆங்கிளிக் ப்ராப்பரான ஒரு ஆங்கிளிக் செட் பண்ணி இந்த ரூம்ல எந்த சைட்ல போனாலும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ப்ராப்பரா எல்லா இடத்துக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியில் HU810 அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட ஹோம் தியேட்டரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த HU810 வந்து ஃபில்ஃபில் பண்ணிக்கும். ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஹை அண்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஜெக்டர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்ஜி ப்ரொஜெக்டர் தான். இந்த எல்ஜி ப்ரொஜெக்டரோட அந்த டைனமிக் ரேஞ்சஸ் வந்து ரொம்ப ப்ரிசிஷன் அண்ட் வந்து அந்த ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னீங்கன்னா இந்த எல்ஜி ப்ரொஜெக்டர் தான். ரெக்லைனர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட வந்து கஸ்டமைஸ்டும் இருக்குது, பிராண்டடும் இருக்குது. ரெக்லைனர்ஸ் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டில் நாப் ரெக்லைனர்ஸ், அந்த மாதிரியான பிராண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு ரெக்லைனர்ஸும் இருக்குது. நல்ல ஹை குவாலிட்டியில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கேட்குறீங்க, இந்த ஸ்டிச்சிங்கு, இந்த அவுட்புட்ஸு, இது உங்களுக்கு என்ன, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, அதை பற்றியில் எந்த கவலையும் இல்லை. எங்கள் எல்லா இடத்துலையும் வந்து சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட ரெக்லைனர்ஸ் ரெடி பண்ணக்கூடிய டீமும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு கஸ்டமைஸ் ரெக்லைனர்ஸ் பண்றதுக்கும் நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த ஹோம் தியேட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப R&D பண்ணி தான் இந்த எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். கிராஸ் ஓவராக இருக்கட்டும், இந்த டிரைவ்ஸாக இருக்கட்டும், சில இடங்களில் டிரைவ்ஸ்லாம் கிடைக்கல, அண்டு மெத்தடாலஜி எப்படி கொண்டு போகணும், ஒரு சின்ன ஸ்பேஸ் 10 feet இடையில நல்ல ஒரு ஃப்ரீயாக எப்படி கொண்டுட்டு போகலாம். அங்கங்கே பில்லர் இருக்குது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சைடில் ஒரு விண்டோ இருக்குது, இந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது, டபுள் டோர் போட்டிருக்கிறாங்க, இந்த சைடு வந்து வாலோட திக்னஸ்மே கம்மி. ஸோ எந்த மாதிரி பண்ணால் இதை வந்து அவுட்புட் கொண்டுட்டு வர முடியும்னு சொல்லி ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ஹோம் தியேட்டரை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நன்றி. நிறைய ஹோம் தியேட்டர்ஸை பத்தியோ இந்த ஆடியோ வீடியோ சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள், ரீல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், ஃபேஸ்புக் சேனல் எல்லாத்துலயுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஆடியோ தான் நம்ம இந்தியாவில இருந்து வெளியில வரணும், நம்மளுக்கு என்ன பிடிச்சமான ஒரு ஆடியோ என்ன, ஆர் வீடியோ என்ன, ஒரு ஹோம் தியேட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலோட எங்களோட சேனல்ஸ் அண்ட் எங்களோட டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எங்களை எடுத்துட்டு போறதுக்கு இது உதவியா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது இந்த ஒரு ஹோம் தியேட்டர் எதுவும் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க SSDGல கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சூப்பரான ஒரு ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.